மேத்ஸ்மேடிசிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான புதிரோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க 3 பேரை பாருங்க. ஒருத்தர் 18ஆம் நூற்றாண்டு வானியலாளர், இன்னொருத்தர் 19ஆம் நூற்றாண்டு இயற்பியலாளர், மூணாவது நபர் 20ஆம் நூற்றாண்டுல ஃபீல்ட்ஸ் மெடல் வாங்கின ஒரு பெரிய கணித மேதை. வேற வேற நூற்றாண்டு, வேற வேற துறை. இவங்களுக்குள்ள என்ன பொதுவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பார்த்தா சம்பந்தமே இல்லைன்னு தான் தோணும். ஆனா சில சமயங்கள்ல வரலாறு ரொம்பவே ஆச்சரியமான முடிச்சுகளை போட்டு வைக்கும். அந்த ஆச்சரியமான பதில் மார்ச் 16. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு நாள் இவங்கள மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ அறிவியல் கணித மேதைகளை ஒண்ணா இணைக்குது. நம்ம கேலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஆனா அந்த மார்ச் 16ஆம் தேதியோட கதை அது கொஞ்சம் ஸ்பெஷல். வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வானத்துல இருக்க நட்சத்திரங்களோட ரகசியத்தை தேடினவங்களுக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒளி மின்சார மாதிரியான சக்திகளை பத்தி ஆராய்ச்சி செஞ்சவங்களுக்கும் இந்த மார்ச் 16 எப்படி ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்குன்னு பாப்போம். இந்த தற்செயல் நிகழ்வை பாருங்களேன். மார்ச் 16 1750ல வானியல்ல ஒரு முன்னோடியான கேரலின் ஹெர்ஷல் பிறக்கறாங்க. சரியா 91 வருஷம் கழிச்சு அதே மார்ச் 16ஆம் தேதி இயற்பியலாளர் ஃபெலிக்ஸ் செவார்ட் இறந்து போறார். ஒருத்தரோட வாழ்க்கை ஆரம்பிச்ச அதே நாள்ல இன்னொருத்தரோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. ஒருத்தர் நட்சத்திரங்களை பத்தி படிச்சாங்க, இன்னொருத்தர் சத்தம் அண்ட் மின்காந்தவியலை பத்தி படிச்சார். கரோலின் ஹெர்ஷல் இவங்கள வெறுமனே அவங்க அண்ணன் வில்லியம்க்கு உதவியாளர்னு சொல்லிட முடியாது. இந்த வார்த்தைகள் அவரோட அர்ப்பணிப்பை காட்டுது. ஆனா அதுக்கும் மேல அவங்க சுயமாக 8 வால்மென்களை கண்டுபிடிச்ச முதல் பெண்மணி. அந்த காலத்துல இருந்த எத்தனையோ தடைகளை தாண்டி வானத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சவங்க. இன்னொரு பக்கம் ஃபெலிக்ஸ் சவார்ட். இவர் நெப்போலியன் ராணுவத்துல ஒரு சர்ஜனா இருந்தவர். ஆனா இயற்பியல் மேல இருந்த தீராத காதலால அந்த துறைக்கு வந்தாரு. இன்னைக்கு நாம எலக்ட்ரிசிட்டி பத்தி படிக்கும்போது அடிப்படையா இருக்கிற பயோ சவார்ட் விதியை உருவாக்குனதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வயர்ல கரண்ட் போனா அதை சுத்தி உருவாகிற காந்தப்புலம் எப்படி இருக்குன்னு இந்த விதி தான் துல்லியமா சொல்லுது. இந்த மார்ச் 16ஓட எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இதோட முடியல. சவார்ட் மின்காந்தவியலுக்கு பங்களிச்ச மாதிரி கரண்ட் பத்தின நம்ம புரிதலுக்கே அடித்தளம் போட்ட ஜார்ஜ் சைமன் ஓம் பிறந்ததும் இதே மார்ச் 16 தான். அவரோட புகழ்பெற்ற ஓம் விதி இல்லாம இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற ஒரு துறையே கிடையாது. பாத்தீங்களா, நட்சத்திரங்கள்ல ஆரம்பிச்சு மின்னோட்டம் வரைக்கும் இந்த ஒரே நாள் நம்ம அறிவியலுக்கு எவ்வளோ பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்குன்னு. சரி, நாம பார்த்த இந்த இயற்பியல் உலகத்தை விவரிக்கிற மொழியே கணிதம்தான். இப்போ அந்த கணித மொழிக்கு புத்தம் புதிய வடிவங்களை கொடுத்த சில மேதைகளை பத்தி பார்க்க போறோம். சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்களையும் இந்த மார்ச் 16 தான் இணைக்குது. ஆல்ஃபிரட் ஹார். இவர் பெயர் நம்மள பலருக்கு பரிச்சயம் இல்லாம இருக்கலாம். ஆனா நவீன கணிதத்துல இவரோட தாக்கம் ரொம்பவே ஆழமானது. இவர் கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட் கணிதத்துல நாம எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டனே மாத்தி அமைச்சது. ஹார் மெஷர்னா என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சாதாரண ஸ்கேலை வச்சு அளக்க முடியாத ரொம்பவே சிக்கலான கணித வடிவங்களுக்கு ஒரு அளவை கொடுக்கிற ஒரு மேஜிக்கல் டூல் மாதிரி. இது ஒரு பொதுவான வால்யூம் கண்டுபிடிக்கிற முறைன்னு வச்சுக்கலாமே. இந்த ஐடியா அவ்வளோ புரட்சிகரமானதா இருந்துச்சு. எந்த அளவுக்குனா, அந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதைகளில் ஒருவரான ஜான் வான் நியூமனே ஆரம்பத்துல இப்படி ஒன்று சாத்தியமே இல்லைன்னு நினைச்சாராம். ஆனா ஹார் அதை செஞ்சு காட்டினார். அவரோட இந்த சாதனையை கொண்டாடுறதுக்காக கணித உலகத்துல இப்படி ஒரு வேடிக்கையான கவிதையே புழக்கத்தில் இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? கணிதம்ங்கிறது வெறும் நம்பர்ஸும் ஃபார்முலாவும் மட்டும் இல்ல. அங்கேயும் போட்டி, பெருமை, நகைச்சுவை எல்லாம் கலந்த ஒரு மனித உலகம் இருக்கு. ஹார் மறைந்த அதே மார்ச் 16ஆம் தேதியில தான் இன்னொரு முக்கியமான கணித மேதை பிறந்தார். அவர் பேர் எட்வர்ட் ஹைன். இவரும் நவீன கணிதத்தோட அஸ்திவாரத்தை கட்டினதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இவரோட பங்களிப்பு யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. இப்போ ஒரு கிராஃப்ல ஒரு கோடு போடுறோன்னு வைங்களேன், அது உடையாம இருந்தா அதை கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஆனா இந்த யூனிஃபார்ம் கண்டினியூட்டி அதோட ஒரு படி மேல போய் அந்த கோடு எந்த இடத்துலயும் திடீர்னு ரொம்ப செங்குத்தா மாறாம அதோட மென்மை ஒரே சீரா இருக்குன்னு உறுதிப்படுத்துது. இந்த சின்ன ஐடியா தான் உயர் கணிதத்துல பல பெரிய தியரம்களுக்கு ஆதாரமா இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததே ஆச்சரியமா இருக்கா? வெயிட் பண்ணுங்க, லிஸ்ட் இன்னும் முடியல. இந்த மார்ச் 16ஆம் தேதியை சுத்தி இன்னும் எத்தனை அறிவார்ந்த நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தா நீங்க உண்மையிலே மிரண்டுடுவீங்க. வாங்க, இந்த நாளோட மகத்துவத்தை முழுசா புரிஞ்சிக்க இன்னும் சில மேதைகளை ஒரு மின்னல் வேக பார்வையில பார்த்திடலாம். ஜார்ஜ் ஹால்ஸ்டெட். இணைக்கோடுகள் சந்திக்கவே சந்திக்காதுன்னு படிச்ச அமெரிக்காவுக்கு இல்ல சந்திக்கிற மாதிரியும் ஒரு உலகத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி நான் யூக்ளிடியன் ஜாமெட்ரிய அறிமுகப்படுத்தினவர். கோஸ்டா மிட்டாக் லெஃப்லர் பகுப்பாய்வு துறையில ஒரு மாபெரும் சக்தியா இருந்தவர். இன்னைக்கும் கணிதத்துல இவரோட பேர்ல பல முக்கியமான தேற்றங்கள் இருக்கு. சிட்னி லக்ஸ்டன் லோனி. இவரோட பேரை பல இந்திய மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க.
இவர் எழுதின ட்ரிக்னாமெட்ரி ஜியோமெட்ரி புத்தகங்கள் பல தலைமுறைகளுக்கு கணிதத்தை எளிமையா சொல்லிக் கொடுத்தது. குனிஹிகோ கொடைரா இவர் வெறும் கணக்குகளுக்கு விடை சொல்லல, கணிதத்தோட வெவ்வேறு பிரிவுகளுக்கு நடுவுல புதுசா பாலங்களையே கட்டினார். அதற்காகத்தான் ஃபீல்ட்ஸ் மெடலையும் வென்றார். கடைசியா வில்லியம் பிரேக்கர் ஒரு பொருள் ஏன் வளையுது, எப்போ உடையுதுன்னு புரிஞ்சிக்க உதவுற பிளாஸ்டிசிட்டி தியரிய உருவாக்கியவர். இன்ஜினியரிங் உலகத்துல இவரோட தாக்கம் ரொம்ப பெருசு. யோசிச்சு பாருங்க, ஹர்ஷல், ஓம, ஹார, கொடைரான்னு நாம பார்த்த 10 பேருமே அவங்க துறையில சிகரங்கள். அத்தனை பேரையும் ஒரு புள்ளியில இணைக்கிறது இந்த மார்ச் 16. இது வெறும் தற்செயலா, இல்ல பிரபஞ்சத்தோட கேலண்டர்ல நாம இன்னும் கண்டுபிடிக்காத ஏதோ ஒரு பேட்டர்ன் ஒளிஞ்சிருக்கா? ஒரே ஒரு நாள் இவ்வளவு பெரிய வரலாற்றையும் இத்தனை மேதைகளோட கதைகளையும் தனக்குள்ள அடுக்கி வச்சிருக்கனா, அப்போ நம்ம கேலண்டர்ல இருக்கிற மத்த 364 நாட்களுக்கு பின்னாடியும் இன்னும் எவ்வளவு மறைக்கப்பட்ட கதைகள் இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல நாம கவனிக்க தவறுற தொடர்புகளையும் வடிவங்களையும் தேட சொல்லி நம்மள தூண்டுது இல்லையா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.